வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. சபரி பார்த்தீங்களா, பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாரு, கத்துறாரு. காரணம் என்னன்னா, மெடிக்கல் எமர்ஜென்சி, எனக்கு பசிக்குது, மாத்திரை போடணும், என் பழம் எங்க, யார் திருடுனது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அரோரா வந்து சரி அதெல்லாம் அப்புறம் கண்டுபிடிச்சிக்கலாம், என்னோட 2 வாழைப்பழம் இருக்கு, அதை எடுத்து சாப்பிட்டு மாத்திரையை போடு அப்படின்னு சொல்ல முடியாது. என்னுடைய பழங்கள் எங்க, அது மாதுளம்பழம், அது எங்க அப்படின்னு கேட்குற. அப்படி நான் சொல்றேன்டா அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப வந்து கேட்குறாரு. வந்து கேட்டா இவங்க வந்து சத்தியமாடா, நான் கேட்டு சொல்றேன்டா, அவங்க கிட்ட கேட்டு நான் கண்டிப்பா வாங்கி தரேன்டா அப்படின்லாம் சொல்ல, கடுப்பானவர் பார்த்தீங்கன்னா நீ போடா அப்படின்றாங்க. ஸோ வெளியே வர்றாரு. அந்த ரூமை விட்டு வெளியே வந்ததும் பார்த்தீங்கன்னா அவரால் டாலரேட் பண்ண முடியல. இந்த டைம் ரொம்ப ஆயிடுச்சுல, ஸோ அதனால வந்து பயங்கரமா கத்துறாரு. ஏய், பசங்கதின்னு சொல்ற, எத்தனை பேர் எத்தனை முறை சொல்றது, விளையாடிட்டே இருக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு கத்த, எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க ஒட்டுமொத்தமா. இங்க அரோரா சிரிக்கிறாங்க உள்ள, என்ன பண்றதுன்னு தெரியாம. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஏதோ ஃபன் பண்ணுறேன், என்டர்டைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த மொக்க பிளேடு ஒன்று பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த மொக்க பிளேடு பார்த்தீங்கன்னா டாஸ்க் நடுவில் இப்படிலாம் கத்தாதீங்க அப்படின்லாம் சொல்ல, அடுத்து சபரி உடனே நான் என்ன சீரீஸில் கத்திட்டு இருக்கேன், இவன் என்ன பேசிட்டு இருக்கான்னு நினச்சிக்கிட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணோம்ல. ஸோ அதனால பாக்கெட்லேருந்து பார்த்தீங்கன்னா மாத்திரை போடணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், திரும்ப திரும்ப பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அதை தூக்கி அடிக்கிறாரு. அடிச்சுட்டு அப்படியே கோமா அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. சரி, யார் கத்தினாலும் நம்ம என்டர்டைன்மெண்ட்டை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த என்டர்டைன்மெண்ட் சைக்கோ மொக்க பிளேடு அவர் பண்ண அதை சொல்ல, இப்போ பிரஜன் பிரின்சிபால் போய் கேட்க, இப்போ அரோரா வந்து வேற வழி இல்லாமல் அங்கே போய் கபோர்டில் அவங்க தான் அந்த ட்ரெஸ்லாம் வைப்பாங்கல்ல, ட்ரெஸ்ஸுக்கு இடையில மறைச்சி வச்சிருக்கிறாங்க, அந்த பழங்களை எடுத்து கொடுக்குறாங்க. அதில் அவர் பிரஜன் வாங்கிட்டு வந்து சமாதானப்படுத்த வர்றாரு. இங்கே வந்து வெளியே வந்து கொடுக்க வந்தால் அதை சபரி வாங்காமல், திஸ் இஸ் நாட் ஃபேர் அரோரா அப்படின்லாம் சொல்லிட்டு கோவமாக மறுபடியும் உள்ளே போகிறாரு அரோரா கிட்ட. நான் உங்கள்கிட்ட எத்தனை முறை சொன்னேன், மெடிக்கல் எமர்ஜென்சி சொன்னல, நேற்று நீ வந்து சீரியஸ்ன்னு சொன்னதுக்கப்புறம் நான் விட்டேன்ல, அதே போல் நான் சீரியஸ் சொல்லிகிட்டே இருக்கிறேன், ஆனால் நீ திரும்ப திரும்ப பண்ணுற, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா, நான் நிஜமாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டுக்கு சுபேக்ஷாவை கேட்க, அவங்களும் வந்து இல்லை நீ ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னேன், ஆனால் விளையாட்டுக்கு தான் பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் சொன்னேன்ல சீரியஸ்ன்னு சொல்லிட்டு அப்படின்னு சபரி சொல்ல, இல்லைடா நீ இருக்கும்போது நான் எடுக்க முடியாதுல்ல, அதனால தானே நீ வெளியே போனதுக்கப்புறம் எடுக்கலான்னு பார்த்தேன் அப்படின்றாங்க. அதனால தான் நான் வெளியே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்ல, அடுத்து பார்த்தீங்கன்னா ரம்யா இருந்தா, நீ போயிட்ட, ரம்யா இருக்கிறாளே உள்ள, ஸோ அதனால அவ எதிரில் எடுக்க வேணான்னு பார்த்தேன் எடுத்துட்டு போய் வச்சுட்டு, சத்தியமாடா அவங்க கிட்ட நான் கேட்டு சொல்றேன்டா, சத்தியமாடா அப்படின்லாம் சொல்றாங்க. என்ன ஆரவரா அவ்வளோ சாதாரணமா சத்தியம்லாம் பண்றீங்க, இந்த விஷயத்திலேயே எடுத்து வச்சதே இவங்க தானா, ஆனால் சொல்லும் போது சத்தியமா நான் அவங்க கிட்ட கேட்டு சொல்றேன்டான்னா யாருக்கிட்ட கேட்பீங்க, அரோரா கிட்டே கேட்பாங்களா இவங்க வந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து சபரி வந்து வேற வழி இல்லாம, அவர் வந்து நியாயம் நான் பண்ணுறது கரெக்டு தானே அப்படிங்கிறதுக்காக தான் சுபிக்ஷாவை கூப்பிட்டா. அப்படி சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா இல்லைடா, அது எல்லாரும் போனதுக்கப்புறம் எடுத்து கொடுக்கலான்னு பார்த்தா விளையாட்டுக்கு தான் பண்ணா, சீரியஸ் எல்லாம் பண்ணல அப்படின்லாம் சொல்ல, சரி புரியுது, சரி ஓகே, ஒரு 2 minutes எல்லாம் சரியாயிடும் அப்படின்லாம் சொல்லிட்டு அப்புறம் போறாரு. 1 minute, ஒரு நிமிஷம் சொல்கிற அந்த சபரி பார்த்தீங்கன்னா இப்போ 2 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிற. அப்படி வீட்டிலேருந்து வீடியோ பைட் வந்துல, அவங்க ரிலேட்டிவ் யாரோ பேசினாங்க, மக்கள்லாம் என்ன நினச்சிட்டு இருந்தோமோ அதை தானே அவங்க கேட்டாங்க. ஆக்சுவலி ரிலேட்டிவா இல்லைன்னா ஷோ டைரக்டர் இருக்கார்ல, பிக் பாஸ் ஷோ டைரக்டர் பண்ணவர், இப்போ அவர் கிடையாதுன்னு நினைக்கிறேன், அந்த டைரக்டருடைய ஒய்ஃப் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஏன்னா அந்த டைரக்டர் தான் வந்து சீசன் 7 அர்ச்சனா அவங்க வந்து வின் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அந்த கப்பை எடுத்துகிட்டு போயிட்டு இவர் தான் என்னுடைய மென்டார் அப்படின்லாம் வந்து கப்பை எடுத்து அவர்கிட்ட கொடுத்து ஃபோட்டோலாம் எடுத்து போட்டாங்கல்ல, அவருடைய ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டும் தகவல் இருக்குது. இப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்க, நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோமோ என்ன சொல்லிட்டு இருந்தோமோ அதான் சொன்னாங்க. ஏன்னா இங்கே ஒரு பெரிய எம்டி ஸ்பேஸ் மாதிரி இருக்குது, யாரா டைட்டில் வின்னர் அப்படின்னா நம்ம அப்படியே பார்க்க வேண்டியிருக்கு. யூஸ்வலாக இந்த மாதிரியான சீசன்ஸில் ஒரு 20 நாள் 30 நாள்லேயே வந்து பெரும்பாலான க்ரௌடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்துடும், இப்போ இன்னொரு அதை விட கொஞ்சம் கம்மியான க்ரௌடு இன்னொரு பக்கம் போயிடுவாங்க. இவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செகண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வில்லன் அப்படிங்கிற மாதிரியான க்ரௌடு மூவ் ஆகும், 2ஆக பிரிஞ்சு போகும். அப்படி இருக்கும்போது இந்த சீசனில் தான் வந்து வெளியே போன அந்த தண்ணிப்பழமே வந்து சொல்லிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும். இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா சரியான ஆட்கள் இல்லைம்மா, விளையாடக்கூடியவங்க இல்லைம்மா அப்படின்லாம் சொல்லிட்டு இங்கே அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் யாருக்கும் கிடையாது. இப்படி ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு, சபரி வந்துடுவார், வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சோம். முதல் நாள் ஸ்டேஜில் இவர் பேசினது அதெல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா டாப் 5ல் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் முதல் வீக்கு அவர் விளையாடினது சின்சியராக இருந்தது எல்லாம் பார்க்கும்போது, சரி சில இடங்களில் சொதப்பினாலும் மொக்க வாங்கினாலும் சின்சியராக இருக்கிற அப்படி ஒர்க் பண்ணுற அப்படின்னு பாராட்டணும், வின்னர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பணும். ஆனால் போக 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 பார்த்தீங்கன்னா ஆள் காணோம், எங்கே இருக்காருன்னே தெரில.
இப்போ இப்படி கத்துறாருல, இது வந்து இதுக்கு முன்னாடி எங்க கத்துனாரு லாஸ்டா நான் பார்க்கும்போது, தராதரம் பத்தி எல்லாம் சொல்ற, என்ன தராதரம் என்ன தராதரம் அப்படி சொல்லிட்டு வாட்டர்மெலன் கிட்ட கத்துனாருல. ரம்யாவை பார்த்து அவர் வந்து தராதரம் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் வார்த்தையை விட, அதுக்கு என் தங்கச்சிடா நான் கேட்பேன்டா, நீ குரூப்பிசம் சொன்னாலும் நான் கேட்பேன்டா அப்படின்லாம் கத்துனாருல. அதுக்கப்புறம் இப்பதான் கத்துறாரு இவர். அதோட ஆஃப் ஆனவர் தான் ஃபுல்லா. வேற எங்கேயும் காணோம்னு சொல்லிட்டு ரொம்ப கரெக்டாக சொன்னாங்க. நீ வெளியில உனக்கு சொந்தக்காரங்கள்லாம் இருக்கிறாங்கடா, இந்த சொந்தக்காரங்கள்லாம் வெளியே இருக்கும்போது நீ உள்ளெல்லாம் வந்து அந்த சொந்தக்காரங்களை தேடுறலாம் பண்ணிருக்கிற, அதெல்லாம் வேணாம், தேவையில்லாத ஆணி அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த அன்பு கேங் பார்த்தீங்கன்னா ஏதோ அன்பால சேர்ந்த கூட்டம், அந்த பக்கம் வம்பு கேங் தான் பார்த்தீங்கன்னா வம்பு பண்ணுறதுக்குன்னு வராங்க. அவங்க தான் நாமினேஷனாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இவங்க டிஸ்கஸ் பண்ணுறது இல்லை, இவங்களுக்குள்ள ஓட்டும் போட மாட்டாங்க, அதை ஒஸ்ட்டுக்கெல்லாம் கொடுத்த மாட்டாங்க, பெஸ்ட்டுன்னா மட்டும் கொடுப்பாங்க. இவங்க அன்பால் இணைந்தது, இது வந்து ரொம்ப டேஞ்சர்லாம் கிடையாது, சும்மா நாங்கெல்லாம் வந்து ஒரு தற்கொலை கூட்டமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தார்ல பார்வதி கிட்ட. ஸோ அப்படியெல்லாம் சொன்னாலும் இப்போதான் ஒன்று புரிய வருது, இது அன்புக்காகவோ இல்லைன்னா வேற எதுக்காகவோ பாசத்துக்காகவோ சேர்ந்த கூட்டம் இல்லை, சாப்பாடுக்காக சோத்து கேங் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும் ஆக்சுவலா. இல்லைன்னா ரம்யா கூட பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கேங்கை விட்டு லைட்டாக வெளியே வந்துருக்குறாங்க. அவங்களும் எதுக்கு இருக்கிறாங்க? இப்போ ராஜமாதா என்ன சொல்லுவாங்க, கன்னியக்கா நான் டீ கேட்பேன், அது யாருடைய ஷேரு, எப்படி வருது, என்ன ரேஷன், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் கேட்டால் டீ கிடைக்கும் அப்படின்வாங்கல்ல. அதே தான் ரம்யாவும் கப்போர்டு கடையில் எடுத்துகிட்டு மறைச்சி வச்சு குடிப்பாங்க. ஆனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. கேப்டன் எஃப்ஜே அதை கேட்க மாட்டார். யாராவது மீறி கேட்டால் அது என்னுடைய ஷேரு, அது சபரியுடைய ஷேரு, அது அவங்க ஷேரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே சொல்லிப்பாங்க. வெளியில் கேஸ் வாங்காத மாதிரி சொல்லிப்பாங்க. ஸோ இதுக்காக தான் இந்த கூட்டம் சேர்ந்துருக்கு போல இருக்கு. லட்டில் வச்சேன்னு நினச்சியா நட்டில் வச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவருக்கு டாஸ்கில் பஞ்சாயத்து வரும் அப்படின்னு பார்த்தா சோத்துல பஞ்சாயத்து வந்திருக்கு. மெடிக்கல் இஷ்யூ இல்லைங்க அப்படின்னா இதே போல தானே மெடிக்கல் இஷ்யூ மாத்திரை போடணும், ஒரு டம்ளர் பாலை கொடுங்கடான்னு தானே போன வாரம் பஞ்சாயத்து ஆச்சு. அதை கேட்க போயிட்டு அப்போ வந்து எஃப்ஜியை கொடுக்கல, அப்போ வந்து பொங்கி இருக்கணும். இந்த பொங்கி இருந்தால் நம்ம வந்து சபரி சூப்பர்னு சொல்லியிருக்கலாம். இல்லை அதுக்கப்புறம் பிரஜன் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே ஃபேமிலியை பற்றி பேசினார்ல, யாருக்காக கர்மாவெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்கிறான், அப்பாக்கா அம்மாக்கா அக்காக்கா தங்கச்சிக்கான்னு டீட்டெயிலாக போனார்ல. அப்போ இந்த சபரி அங்கே தான் நின்றுட்டு இருக்கிறா. அப்படி சுபிக்ஷாவும் இருந்தாங்க, ரெண்டு பேரும் வாயத்து இருக்கல. சுபிக்ஷா விடுங்க, அவங்கள அதிகபட்சமாக நினைச்சது வந்து அவங்க டாப் 5ல வர வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சோம், வின்னராக வாங்கன்னா நினைக்கல. பட் இந்த சபரிக்கு நிறைய பேர் நினைச்சோம்ல, சபரிக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருந்தா இந்த கேரக்டர் நினைக்கணும்ல, நியாயமான ஆளா இருந்தா அங்கே கத்தி இருக்கணும்ல, தப்புங்க அப்படின்னு விஜேஎஸ்ன்னு போட்டு பொழந்துருக்கிறாரு. என்னங்க நியாயம்லாம் கேட்க வர்றீங்க சபரி, ஆனால் உங்க கேங்க்குன்னா மட்டும் கேட்குறீங்க, மற்ற இடத்துல கேட்க மாட்டேறீங்க, அமைதியாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வீட்டில் இருந்தும் கொடுத்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் எதாவது இருக்கான்னு பார்த்தா அந்த 1 நிமிஷம் அப்படிங்கிறதுலேருந்து 2 நிமிஷம் கூல் ஆகிறதுக்கு, காம் ஆகிறதுக்கு, சபரி கூல் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் அப்படின்னு கேட்குற அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. ஸோ இப்போ வந்து கத்திரிக்கிறார். இந்த டாஸ்க்கு வந்து ஃபன் டாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்தோம். அமித் அவர் எவ்வளோ அமைதியாக இருக்கிறவர், அவரும் அந்த பக்கம் கத்த வச்சிட்டாங்க. அவர் வந்து ஷூவெல்லாம் தூக்கி அடிக்கிறாரு இந்த வேணா வெறுப்பேற்றதுனால. இந்த பக்கம் அரோராவால் பார்த்தீங்கன்னா கையெடுத்தெல்லாம் கூப்பிட்டதுக்கப்புறம் அவர் வேற வழி இல்லாமல் விட்டார். அரோரா அழுறதெல்லாம் காட்டுறாங்கல்ல, அதெல்லாம் வந்து வேற எங்கேயோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். வேற எங்கேயோ நடந்தது, அந்த ஷார்ட் எடுத்து போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம ப்ரமோல என்ன பார்த்தோமோ அதோட ஒரு 2 டைலாக் எக்ஸ்ட்ரா பேசினாரு, அவ்வளோதான். பெரிய சம்பவம்லாம் கிடையாது, அவ்வளோதான். அதோட அது முடிஞ்சு போச்சு. இந்த ஸ்கூல் டாஸ்க்கு ஃபன்னு அப்படிங்கிறத தாண்டி இவங்க பண்ணுற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வேற இடத்துல பர்சனல் பிரச்சனைகளை வந்து வளர்த்து எடுக்கும், வெளியே எடுத்துட்டு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.